ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு வசனம். ஆனால் அநேக சூழ்நிலைகளிலே நாம் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான வசனம் இது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் நன்மைக்கு ஏதுவாக இது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது? நான் 3 குறிப்புகளை சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். முதல் காரணம், தி அன்சர்டன் டைமிங் ஆஃப் காட். நிச்சயமற்ற கால அளவு. சில வேளைகள் ஆண்டவர் வேலை செய்கிற கிரியை செய்கிற அந்த காலம், அந்த நேரம் நமக்கு புரியாத பொழுது, ஆண்டவரே இது எப்படி நன்மைக்கு ஏதுவாக நடக்க முடியும் என்பதை ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும்புகிறது. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காலம் வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆண்டவரே இதற்குள்ள நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த காலம் தாழ்த்தப்படும் பொழுது, நாம் வைத்த அந்த காலத்தை தாண்டி சில நேரங்கள் செல்லும் பொழுது, நம்ம அதற்கு மேல இது ஆண்டவர் எனக்கு நன்மையாக செய்து முடிப்பார் அல்லது நன்மைக்கு ஏதுவாக செய்வார் அப்படின்றது நம்புறது கஷ்டமாயிரும். இரண்டாவது, தி அன்பிரெடிக்டபிள் ஃபினிஷிங் ஆஃப் காட். கணிக்க முடியாத முடித்தல். நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நம்ம ஒரு வரையறை வச்சிருப்போம் அல்லது ஒரு வழிமுறை வச்சிருப்போம். ஆண்டவர் இந்த பிரச்சனையை ஆண்டவர் இப்படித்தான் செய்ய வேண்டும் அல்லது இப்படிதான் செய்து முடிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பின்படி ஆண்டவர் செய்யாத பொழுது நம்மளால அந்த வசனத்தை விசுவாசிக்க ரொம்ப கஷ்டமாயிரும். மூன்றாவது, கடைசியாக, தி அன்கம்ஃபர்டபிள் லீடிங் ஆஃப் காட். சில வேளைகள் ஆண்டவர் கடினமான ஒரு வழி நடத்துதல்களை கொண்டு போவார். நம்ம விருப்பம் இல்லாத வழியில் ஆண்டு நடத்துவார். நமக்கு புரியாத பாதைகள் ஆண்டு நடத்துவார். நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத சில கடினமான வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்றைக்கு நடக்கும் எனக்கு தெரியாது, எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஏன் இந்த பாதை எனக்கு தெரியாது, ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நடத்தின வழிகளுக்காய் நன்றி, புரியாத பாதைகளுக்காய் நன்றி அப்பா. எனக்கு தெரியும் நீங்கள் சகலவற்றையும் நன்மையாய் செய்து முடிப்பீங்க. முடிவிலே சம்பூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கு அது சம்பூர்ணமாய் தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரியும் இருக்கிற சில பேர் ஆண்டவர் மேல ஒரு கோபத்தோட நீங்க இருக்கலாம். ஏன் ஆண்டவர் என்ன அனுமதிச்சார் இந்த பாதையில? நான் ஆண்டவருக்கு என்ன குறை வச்சேன்? ஆண்டவரை உண்மையா நேசிச்சேன். ஏன் எங்க குடும்பத்துல இந்த பாதை, ஏன் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்தது, ஏன் 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 இன்றைக்கு புரியல. ஆனால் தேவன் சம்பூர்ணமாய் நிறுத்துவார். நீங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டுகளுக்கு ஈடாக தேவன் நன்மையின் ஆண்டுகளை தருவார். நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களில் ஆண்டு உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். ஏனென்றால் அவருடைய கரங்கள் என்னுடைய ஆதாரமாய் இருக்கிறது. அவரே எங்களுடைய ஆதாரம். இத்தனை பாதைகளை நான் கடந்து வந்தது நீர் எனக்கு என்னை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக என்னை இந்த பாதையை நடத்திருக்கிறீங்க. என் தேவன் எப்பொழுதும் நல்லவர். அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிப்பேன் ஆண்டவர்.